தீவிரம், பொறுமை, தாமதம். தீவிரம் எதற்கென்று சொன்னால் கேட்பதற்கு. மற்றவர்கள் பேசும்போது பொறுமையாய் கேட்பதற்கு நமக்கு என்ன வேண்டும் என்று சொன்னால் தீவிரம் வேண்டும். அதேபோல் ஆண்டுடைய வார்த்தை கேட்பதற்கு தீவிரம் வேண்டும். ரெண்டாவது, பேசுவதற்கு பொறுமை வேண்டும். சம்டைம்ஸ் நம்ம அறியாமலே நம்ம பொறுமை இல்லாமல் பேசிவிடுவோம். ஸோ பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். மூன்றாவது, தாமதம் எதற்கென்று சொன்னால் கோபப்படுவதில்லை. நமக்கு சில நேரங்களிலே கோபம் வரதான் செய்யும். ஆனாலும் அந்த கோபத்தை நாம் நெகிழ்ந்து உக்கிரகத்தை விட்டு சாந்தமாய் அமைதலாய் நாம் பேசும்போது காணப்படும்போது, அப்படி இருக்கும்போது தேவ சாயல் நம்மில் காணப்படும். பிரியமானவர்களே, அதனுடைய சத்தத்தை கேட்டு பேசுங்கள், உண்மையை பேசுங்க. அதே போல் கோபம் கொள்ளாதீங்க. கோபம் நம்மை பலவிதமான அழிவுக்கு நேராய் நடத்தி செல்லும். தீவிரமாய் கேட்டு பொறுமையாய் பேசுங்கள்.